தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விளம்பர அரசை கண்டித்தும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தின் முன்பு தற்காலிக தூய்மை பணியாளர்கள் நடத்தி வரும் போராட்டம் 9வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராம்குமார். தற்காலிக தூய்மை பணியாளர்கள் நடத்தி வரும் போராட்டம் 9வது நாளாக இன்றும் நீடித்து வருகிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க ராம்குமார். கடந்த 1ஆம் தேதி முதல் சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 153 அந்த தேர்தல் வாக்குறுதியில் சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் பணிபுரிந்து வரும் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என வாக்குறுதி அளித்துவிட்டு அவர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த இந்த விளம்பர திமுக அரசு கடந்த 4.5 ஆண்டுகளாக அவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் தொடர்ச்சியாக வஞ்சித்து வருகிறது. தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க கோரியும் அதே போல தனியார் நிறுவனத்திடம் தங்களை ஒப்படைப்பதை கண்டித்தும் கடந்த 1ஆம் தேதி முதல் தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை முன்பு தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். சென்னை மாநகராட்சியில் பணிபுரிந்து வரும் தற்காலிக தூய்மை பணியாளர்கள், அதாவது ஏழை எளிய தலித் மக்கள் மற்றும் அருந்ததி மக்கள், குறிப்பாக 90% பெண்களாகவே பணிபுரிந்து வருகிறார்கள். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என வலியுறுத்தி தற்போது போராட்டமானது 9வது நாட்களாக நடைபெற்று வருகிறது. கடந்த 6ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதி நேற்று இரவு 2 கட்ட பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் நேற்று இரவு அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருக்கிறது. அவர்கள் அதாவது தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கவில்லை என அவர்களை வஞ்சித்து வரும் நேற்று இரவு பேட்டி கொடுத்திருக்கிறார். இந்த பேட்டியில தாங்கள் தேர்தல் வாக்குறுதி இவர்களை பணி நிரந்தரம் செய்வது குறித்து தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கவில்லை என தெரிவித்திருக்கிறார். இதனால் கொதிப்படைந்த தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளில் காவல்துறையினருடன் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி நிர்வாகம் ஆலோசித்து வருகிறது. என்ன நடந்தாலும் இந்த போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் உள்ள 5 மற்றும் 6வது மண்டலத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை சென்னை மாநகராட்சி நிர்வாகம் பணியை விட்டு நீக்கியிருக்கிறது. அதே போல சென்னை முழுவதும் 7000க்கும் மேற்பட்ட தற்காலிக தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் இந்த 2000 பேரை பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள். அவர்களை அமைச்சர் சேகர் பாபுவின் பினாமி நிறுவனமான தனியார் நிறுவனத்திடம், ஹைதராபாத்தை சேர்ந்த பினாமி நிறுவனத்திடம் பணியமர்த்த தொடர்ச்சியாக இந்த முன்னெடுப்பு என்றது நடைபெற்றிருக்கிறது. இதனை கண்டித்து தற்போது இந்த 9வது நாளாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், பணி நீக்கம் செய்யப்பட்ட 2000 தூய்மை பணியாளர்கள் உடனடியாக பணி கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 5 மற்றும் 6வது மண்டலத்தில் ஏராளமான இடங்களில், அதாவது டன்னாக குப்பைகள் தேங்கி இருக்கிறது. தேங்கி இருப்பது மட்டுமில்லாமல் பகுதியில் இருக்கக்கூடிய தூய்மை கெட்டு போகி, அதாவது துர்நாற்றம் வீசுவதுடன் ஒட்டுமொத்தமாக அங்க தூய்மையற்ற ஒரு குப்பை காடாய் காட்சியளிக்கிறது. இதனையும் அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை. கடந்த 9வது நாட்களாக இந்த போராட்டம் நடத்தி வரும் அவர்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் கொடுக்கவில்லை. குறிப்பாக தங்களது வாழ்வாதாரம் இந்த தூய்மை பணியில் தான். ஏற்கனவே 23,000 ரூபாய் ஊதியம் வாங்கிய நிலையில் தனியார் நிறுவனத்திடம் 16,000 ரூபாய்க்கு வேலைக்கு, அதாவது ஊதியத்திற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ச்சியாக அவர்களை மிரட்டி வருகிறது. இதனை கண்டித்தும் தங்களுக்கு பழையபடி சென்னை மாநகராட்சியில பணியமர்த்த கோரியும் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. சென்னை மாநகராட்சியோ விளம்பர திமுக அரசோ தங்கள் போராட்டத்தை முடக்கும் வகையில் தங்களை கைது செய்தால் கூட இந்த போராட்டம் தொடரும். எங்களது வாழ்வாதாரம் கண்டிப்பாக இந்த பணியில் தான் இருக்கிறது. எனவே எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக காவல்துறை வாகனங்களை நிறுத்தி அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளில் தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது. என்ன நடந்தாலும் தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள்.
ராம்குமார், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.